வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஜென் சிந்தனையில ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆமா, அதாவது இடம் காணோம் நடக்கிறது எல்லாமே நம்ம மனசோட தோற்றங்கள் தான். உண்மைங்கிறது இந்த நிமிஷம் இந்த இடத்துல மட்டும்தான் நடக்குதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது. ஆமா, கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா தெரியுது. ஆனா அனுபவத்துல புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. இது ஜென் தத்துவத்தோட ஒரு மைய கருத்துனே சொல்லலாம். காலம்னா நேத்து, இன்னைக்கு, நாளைக்குன்னு நாம பிரிச்சு பார்க்கறோம். ஆனா உண்மையில இருக்கிறது இந்த ஒரு கணம் மட்டும்தான். இதை விளக்குறதுக்கு நீங்க சொன்ன அந்த பாஷோ கதை இருக்கே, அது ரொம்ப பொருத்தம். அது வெறும் கதை இல்ல, ஒரு நேரடி அனுபவ பாடம் மாதிரி. ஆமா ஆமா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜென் குரு பாஷோவும் அவர் சீடர் யாக்குஜோவும் நடந்து போறாங்க. அப்போ ஒரு காட்டு வாத்து பறக்குது. சரி, அது என்னன்னு பாஷோ கேக்குறாரு. சீடர் சொல்றாரு காட்டு வாத்து. உடனே பாஷோ எங்கே போச்சுன்னு கேக்குறாரு. பறந்து போயிடுச்சுன்னு சீடர் சொன்னதும் பாஷோ டக்குன்னு அந்த சீடோட மூக்க புடிச்சு திரிகிறாரு. பழமா அடேங்கப்பா! சீடன் வழியில கத்துறான். அப்போ பாஷோ சொல்றாரு, பறந்து போயிடுச்சுன்னு சொன்னியே, இது எப்பவுமே இங்கேதான் இருக்கு. இந்த மூக்கு திருகல், அந்த வலி, இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. பாஷோ கேட்ட அந்த அதுங்கிறது அந்த பறவைய பத்தி இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, அவர் குறிப்பால உணர்த்தினது அந்த நிரந்தரமான ஒண்ணு. அதாவது உண்மை இல்லனா பிரெக்னேன்னு சொல்லலாம். எப்பவுமே இங்க இருக்கிற ஒண்ணு. ஆனா ஹியாக்ஜோவோட கவனம் வெளியில அந்த வாத்து மேலே இருக்கு. சரி சரி. மூக்க திருகினதும் வந்த அந்த வலி, அந்த நேரடி அனுபவம், அது ஹியாக்ஜோவை அவரோட யோசனைகள் விடுவிச்சு இந்த நிகழ்கணத்துக்கு மறுக்க முடியாத அந்த இப்போ இங்கேங்கிற அனுபவத்துக்குள்ள இழுத்துட்டு வருது. ஓ, வலி மூலமல அல்மா நொடிக்கிட்டு கொண்டு வராரா? சரியா சொன்னீங்க. இது வெறும் வார்த்தையால விளக்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். புரியுது புரியுது. அப்போ காலம் பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிறது மாறணுமா? ஒரு வரி படிச்ச நினைவு, கடந்தது நினைவு, எதிர்காலம் கற்பனை. ஆமா, அப்போ உண்மையில இருக்கிறது இந்த நிகழ்கணம் மட்டும்தானா? இன்னொரு கோட்டு கூட இருந்துச்சு, மனம் அடங்கினா காலம் காணாம போயிடும், மிச்சம் இருக்கிறது இருப்பு மட்டும்தான்னு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப சரி. காலங்கிறது நம்ம மனசோட ஒரு உருவாக்கம்தான். நாம பழைய நினைவுகள்லையும் நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கவலையிலையும் மூழ்கி இருக்கும்போது இந்த நிகழ்கணத்தை நழுவ விட்டுடுறோம். ஆமா, அது உண்மைதான். அந்த மேற்கோள் சொல்ற மாதிரி மனசோட ஓட்டம் நின்னதான் அந்த கடந்த கால வருத்தமோ எதிர்கால பயமோ இல்லாம போகும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? இந்த தூய நேரடியான இருப்பு, இந்த இப்ப இங்கேங்கிற நிலை. இதத்தான் பாஷோ அந்த திருகள் மூலமா உணர்த்த பார்த்தாரு. ஆமா, இந்த கதைக்கு வேற விளக்கங்களும் இருக்குன்னு சொன்னீங்களே. செட்சோன்னு இன்னொரு ஜென் மாஸ்டர், அவர் என்ன சொல்றாரு? செட்சோ அது பறந்து போகல, அது திரும்ப கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாரு. அதாவது அந்த உண்மை அங்கேதான் இருந்துச்சு, பாஷோவோட செயலால் அது மறுபடியும் கவனத்துக்கு வந்ததுன்னு அவரை பார்வை. ஓஹோ, கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. சரி, ஆனா ஓஷோவோட கருத்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சே. அவர் பாஷோ செஞ்ச மாதிரி அடிக்கிறது திருகிறதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வராதுன்னு சொல்றாரே. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓஷோ சொல்றாரு, தி ஆர்டினரி மேன் டுடே cannot அண்டர்ஸ்டாண்ட் ஜென் ஹிட்ஸ். அதாவது இப்போ இருக்கிற சாதாரண மனுஷனால ஜென் குருக்களோட இந்த மாதிரி திடீர் தாக்குதலோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறாரு. காலத்துக்கு ஏத்த மாதிரி அணுகுமுறை மாறணுமா? அப்படிதான் அவர் சொல்றாரு. ஒரு காலத்துல ஷாக் ட்ரீட்மெண்டா வேலை செஞ்சது இன்னைக்கு அதே மாதிரி பலன் தராதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா பாருங்க, அடிப்படை செய்தி ஒண்ணுதான். என்னது அது? எப்படியோ நம்ம கவனத்தை இந்த நிகழ்கணத்துக்கு திருப்பணும், அதுதான் விஷயம். சரிதான். அப்போ மொத்தத்துல நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட உண்மையான அனுபவம், நம்மளோட விழிப்புணர்வுங்கிறது நாம பிளான் பண்றதுலயோ இல்ல பழையதை நினைக்கிறதுலயோ இல்ல. கண்டிப்பா. அந்தந்த நிமிஷம் நாம என்ன உணர்றோம், நம்ம மூச்சு, ஒரு சின்ன வலி, கேட்கிற சத்தம், பார்க்குற காட்சி, இது மாதிரி உடனடி உணர்வுகள் தான் நம்மள நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு வரும் வழிகள் இல்லையா? அதேதான். பாஷாவோட அந்த செயல் ஒரு ஷாக் கொடுத்து அந்த வாசலை திறந்து விட்டுடுச்சு. அருமை. சரி, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி. இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி நம்ம உடல் உணர்வுகள் நிகழ்காலத்துக்குள்ள நுழையிற வாசல்னா, நீங்க இப்ப இந்த கணத்துல கொஞ்ச நேரம் உங்க கவனத்தை உங்க மூச்சு மேல வச்சீங்கன்னா, சரி, இல்லனா உங்க பாதம் தரைய தொடுறத கவனிச்சீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க.
பழைய யோசனைகள்லிருந்தும் எதிர்கால கற்பனைகள்லிருந்தும் உங்க கவனம் விலகி இந்த நிகழ்கணம் உங்களுக்கு எப்படி புதுசா தெரியலாம்? ஒருவேளை நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த இப்போ இங்கே அனுபவத்தோட தொடக்கம் இதுவா கூட இருக்கலாம். சும்மா முயற்சி செஞ்சு பாருங்களேன்.